அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த 7 நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வைகள் இவையெல்லாம் மேஷம் முதல் மீனம் வரையில் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட வல்லுநர்களால் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், யாருக்கெல்லாம் சுபவிரய செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் என தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார் என்பதை அவரோட பெயர்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அடுத்தடுத்து எப்படி அமைய போகிறது என பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. புதிய நண்பர்கள் தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு உணவக தொழில்களில் வெற்றி பெறுவீங்க. சந்திரனுடைய ஆதரவால் சாதுரியமாக காரியங்களை செய்து முடிப்பீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல் உணவு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வயிறு கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. சீக்கிரத்திலேயே உங்களுக்கு செரிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் புதன் 10 மற்றும் 11ஆம் இடத்துல இருக்காரு. வேலை அதிகாரி ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சூதாட்டம், லாட்ரி போன்றவற்றில் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படலாம். குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய தொழிலை வெற்றிகரமாக நடத்துவீங்க. தேங்காய் விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அந்த விற்பனையில் கண்டிப்பாக அமோகமான லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்காரு. வீண் கவலைகள் உங்களுக்கு அதிகரித்து மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல் ஊதாரித்தனமான செலவுகளை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. பொருள் சேர்க்கையை அதிகரிப்பீங்க. ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபாடு கொள்ளும். ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பால் மன அமைதி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். கேது 11ஆம் வீட்டில் இருக்காரு. உறவினர்களால் பண செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எதையும் மேற்கொள்வது சிறப்பு என்றே சொல்லலாம். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதொரு பலன்கள் இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சேமித்து வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெளியில் தூர பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக போகிறது சிறப்பு என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோடு வார பிற்பகுதியில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியோடு ஆதாயமும் தரக்கூடியதாக இருக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வ பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகத்தான் முடியும். பயணங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டாகும். வழக்குகளில் பொறுமை உங்களுக்கு ரொம்பவே அவசியம். பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்கள் வந்து ஏற்பட்டு மறையலாம். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுகிறது என்று சொல்லலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். சில நேரங்களில் அதிகரிப்புகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அலுவலகங்களில் உங்களுக்கு அதிகாரிகளால் கண்டிப்பு இருக்கலாம்.
ஆதரவு உங்களுக்கு ஆதரவும் கொடுப்பாங்க, பாராட்டும் இருக்கும், அதே போல் கண்டிப்பும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுது. பணியாளர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையலாம். கணவனுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனால் அதற்கு ஏற்ற சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவரை வழிபட சொல்கிறாங்க. பழனி ஆண்டவரை இந்த நேரத்தில் தினமும் நீங்கள் வீட்டிலேயே கூட தீபம் ஏற்றி பூஜை அறையில் நின்று வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் 7, 9. மேலும் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது என்றே சொல்லலாம். அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்குங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கூட்டிகிட்டு போகிறதா தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்த அடி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாராள தன வரவால் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளால், முன்னோர்களுடைய நல்லாசையால் உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா இன்பங்களும் வந்து சேரும். திருமணம், குழந்தை பேரு, வீடு, வாகன யோகம், பொன் பொருள் சேர்க்கை என எல்லா புண்ணிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலை, தொழில் வாய்ப்புகள் இவையெல்லாம் கிடைக்கும். சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள் மிகுதியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அரசினுடைய மானியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட, அதாவது சில செலவுகள் ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான அஸ்திவரமாக தாங்க அது அமையும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அதே போல் தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். சதுர்த்தி அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகருடைய முழுமையான அருளும் அவருடைய அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வாழ்க்கை இவையெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம், வரக்கூடிய வாரம் அமையும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த ஒரு பலனையும் இந்த வாரத்தில் பெற முடியும் என்றே சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு இந்த வாரம் ஆராய்ந்து பார்க்கும்போது காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பீங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு வரலாம். ஆதாயங்களை கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ஆதாயத்திற்காக நீங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு வார்த்தையும் விட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஆயுதங்களை நீங்கள் கையாண்டுட்டு இருக்கீங்க, பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் பொறுமையும் நிதானமும் தேவை. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரித்து காணப்படலாம். ஆனால் பண வரத்து திருப்திகரமானதாகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். ஆனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பெரிதாக சண்டை சச்சரவு அப்படின்னு பெரிய விஷயம் உங்களுக்கு எதுவும் இருக்காது, நன்மையே நடக்கும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. உறவினர்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சற்றே உறவினருடைய வருகை இருக்கலாம். மேலும் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது அதிக கவனம் தேவை. அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர், புகழ், கௌரவம் இவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் கைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றமும் கூடுதலான கவனமும் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த இழுபறி கூட மாறி போகும். தொழிலில் இருந்த மந்தகதி கூட மாறி போகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல் நீங்கும். கண்முன்னே தலைவிரித்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டி இருக்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம்
குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது என தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.